எங்கள் சின்னத்தை முடக்குவதற்கு எவ்வளவு வேலை பார்த்துக்கான் தெரியுமா? சின்னத்தை பாரதிய பிரஜா அயோக்கிய பார்ட்டின்னு ஒரு அயோக்கிய பயலுக்கு இந்த சின்னத்தை கொடுத்து அவன் யாருன்னு பார்த்தா இந்த பஸ் ஸ்டாண்டு கிராக்கின்னு சொல்லுவாங்கல்ல, பஸ் ஸ்டாண்டு கிராக்கி, அந்த பஸ் ஸ்டாண்டு கிராக்கி அவன் கர்நாடகாவில், அந்த பஸ் ஸ்டாண்டு கிராக்கி ஆந்திராவில் இருக்கிற ஒரு பஸ் ஸ்டாண்டு கிராக்கியை கூட்டு வந்து பிரஸ் மீட் கொடுக்குறான். இந்த ஒட்டுமொத்த பஸ் ஸ்டாண்டு கிராக்கி டாஸ்மாக்ல தலையில விழுந்து கிடக்கிறவன், வெத்தலைக்கு சுண்ணாம்பு இல்லாம சுண்ணாம்பு கட்டு தெரியல எச்சக்கல பயலுக, இவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு எங்க சின்னத்தை வாங்கி வச்சுக்கிட்டு சீமான் எங்க கூட கூட்டணிக்கு வந்தா அந்த சின்னத்தை தர்றான். அட அயோக்கிய நாய்களா, அந்த இடத்துல நாங்க இருந்தா சிறுப்ப கலட்டி அடிச்சிருப்போம். கொல்ல வெறி வருது. இவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஒரு இயக்கத்தை, இப்ப இதுக்கு பின்னாடி யார் இருக்கா? பாஜக இல்லையா, திமுக இல்லையா? பாஜகவுக்கு இந்த முறை நாம் தமிழர் கட்சியை விட தாண்டிடணும்னு ஆசை. எங்களுக்கும் ஆசை, நிலாவில் கால் வைக்கணும்னு ஆசை, எங்களுக்கும் ஆசை, நல்ல ஜமீன்தார் வீட்டில் பொண்ணு எடுக்கணும்னு எங்களுக்கு ஆசைங்கிற மாதிரி எங்களுக்கு ஆசைன்னு அண்ணாமலைக்கு ஆசை. 22,000 புத்தகங்களை கரைச்சி குடிச்சு ஐபிஎஸ் அதிகாரி அண்ணாமலைக்கு ஆசை. தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆகணும் ஆசை இல்லையா, பிரதமர் ஆகணும்னு ஆசையா. எதுக்கு பிரதமர் ஆகிட்டு அமெரிக்காவோட ஜனாதிபதிக்கு ஆசைப்படுங்க. நீங்க இருக்கிற உங்க அறிவுக்கும் உங்க ஆற்றலுக்கும் உங்க திறமைக்கும் நீங்க இங்க இருக்க வேண்டிய ஆள் இல்லப்பா, வேற எங்க இருக்க, நீ இருக்கவே வேண்டிய ஆள் இல்லப்பா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஆசையா. அவருக்கு பிஜேபியை விட நாம் தமிழர் கட்சி கீழே தள்ளணும். நாம் தமிழர் கட்சியை 2024 தேர்தலுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சியை இருக்காது. யாரு? அண்ணாமலை. டேய், 2010 நாங்க கட்சி ஆரம்பிக்கும் போது பொன் ராதாகிருஷ்ணன் பாஜக தலைவர், அதுக்கப்புறம் தமிழிசை சவுந்தரராஜன் தலைவர், அப்புறம் எல் முருகன் தலைவர், இப்ப நீ தலைவர். நாங்க 4 பாஜக தலைவரையும் 4 முதலமைச்சரையும் பார்த்தோம்டா. புள்ளக்கா பயல ஒன்ன மாதிரி பல பேரை பார்த்துட்டோம். நீ இத்துண்டு பய அரசியல்ல 2 வருஷம் இத்துண்டு. என் வயசு தான் அவரு, ஒரே வயசு 37 வயசு. நாங்கள் இந்த 13 ஆண்டு காலமாக இந்த மண்ணிலே ஸ்டெர்லைட் போராட்டம், கூடங்குளை போராட்டம், கெயில் போராட்டம், ஹைட்ரோகார்பன் போராட்டம், மீத்தேன் போராட்டம், காவிரி பிரச்சனை, முல்லை பெரியாறு பிரச்சனை, பாலியல் வன்கொடுமை, தீண்டாமை, சாதி மத துவேஷம், தமிழை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்ற போராட்டம், சாலை பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை, ஆற்றுமணல் கொள்ளை, கனிமவள கொள்ளை, நிலவள கொள்ளை, நீர் கொள்ளை என்று எல்லாவற்றுக்கும் களத்தில் நின்று போராடி இந்த மக்களோடு மக்களாக கரைந்து மக்கள் இயக்கமாக மாறி இருக்கிறோம். நீ யாரு? ஊழலுக்கு எதிராக நீ ஐபிஎஸ் பதவியை ராஜினாமா பண்ணியா? நான் சாகும் வரை கன்னடனாக இருக்க பெருமைப்படுவேன் என்று பேசிய நீ என்ன மைத்துக்கடா தமிழ்நாட்டில் வந்து ஓட்டு கேட்டு வர? எதுக்கு வர? உனக்கு எதுக்கு ஓட்டு போடணும் சொல்லு, ஒரு காரணம் சொல்லு. பாண்டிச்சேரியில் ஆர்த்தி என்கிற குழந்தை, நீங்கள் எல்லோரும் படிச்சிருப்பீங்க. ஆர்த்தி என்கிற குழந்தையை, 8 வயது குழந்தையை ஒரு 54 வயது காமுகன் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்து விட்டான். எல்லாவற்றுக்கும் கண்டனம் தெரிவிக்கிற மரியாதைக்குரிய பாஜக தலைவர் அண்ணாமலை எதற்காக அந்த ஆர்த்தியின் மரணத்திற்கு கண்டனம் தெரிவிக்கல சொல்லு. பிஜேபியில் எவனாவது ஒருத்தர் இருந்தா, நான் மோடி பக்தன், நான் தேச பக்தன், பரத் மாதா கி ஜெய் அப்படிமாங்க. வரும்பருங்க ஆத்திரம். இது பாரத் மாதா கி ஜெய் என்கிற மண்ணு கிடையாதா, இது வெற்றிவேல் வீரவேல் என்று முழங்கிய முருகனுடைய மண்ணுடா இந்த மண்ணு. எங்கள் முழக்கம் ஜெய்காலி ஓங்காரி அல்ல, எங்கள் முழக்கம் வெற்றிவேல் வீரவேல். எதற்கு நீ மறுப்பு சொல்லல? அந்த 8 வயது குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்தவன் RSS இயக்கத்தை சார்ந்த விவேகானந்தன் என்கிற அந்த கேடுகட்ட கேவலப்பட்ட பையன். உன் கட்சிக்காரன் அந்த பிள்ளையை கொண்டுட்டாங்க, அதற்கு மறுப்பு கூட ஒரு எதிர்ப்பு கூட தெரிவிக்காத நீதான் இந்த நாட்டை திருத்த போறியா? நீ எடப்பாடி பழனிசாமிக்கும் ஸ்டாலினுக்கும் அண்ணன் சீமானுக்கும் மாற்றா? எடப்பாடி பழனிசாமிக்கும் ஸ்டாலினுக்கும் எங்களுக்கு இருக்குமான சண்டை என்பது அது திராவிடத்திற்கும் தமிழ் தேசியத்திற்குமான சண்டை. எடவில உனக்கு நீ வந்தா உடையுவோம் மண்டை. எதுக்கு நான் ஓட்டு போடணும் சொல்லு? பாஜகவுக்கு ஏன் ஓட்டு போடணும்? ஒரு காரணம் சொல்லு. கன்னியாகுமரியில் அதிகமான மலைகள் வெட்டப்படுது யாருன்னு பார்த்தா மத்திய அரசு. சாகர் மாலா, பாரத் மாலா, 8 வழி சாலை, பரந்தூர் விமான நிலைய சாலை, ஹைட்ரோ கார்பன், மீத்தேனு, சிஏஏ சட்டம், என்ஐஏ சட்டம் எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கிற உனக்கு எதற்காக ஒரு தமிழனுடைய வாக்கு? ஒட்டுமொத்தமான தேனி திண்டுக்கல் மாவட்டத்தை நாசமாக்குற நீட் திட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கிற அண்ணாமலைக்கு நான் எதுக்குடா ஓட்டு போடணும்? எதுக்கு ஓட்டு போடணும்? முல்லை பெரியாறு தண்ணி வாங்கி தருவியா? காவிரியில் தண்ணி வாங்கி தருவியா? பாலாற்றில் தண்ணி வாங்கி தருவியா? ஒக்கலைக்கல்ல அந்த மேகதாதுல அணையை கட்டணாம தடுப்பதற்கு அண்ணாமலையால் முடியுமா? பாஜக காங்கிரஸ் கர்நாடகாவை ஆண்டது, தமிழ்நாட்டிலும் பாஜக இருந்தது. அந்த கர்நாடகாவோட பேசி தண்ணி வாங்கி தர முடியாத பாஜகவுக்கு நான் எதுக்குடா ஓட்டு போடணும்? எதுக்கு ஓட்டு போடணும்? ஒரு பதில் சொல்லு. மோடி ரொம்ப நல்லவர், மோடி தமிழ்ல பேசுறாரு. என்ன எங்க அண்ணன் சைமன் கேட்ட மாதிரி ஏன் ஓடி ஓடி வர்றீங்க? மோடி ஒக்கி புயலுக்கு வராத மோடி ஜக்கிய பார்க்க வராரு, ஜக்கிய பார்த்து நக்கி பார்க்க வராரு.
தீவிரத்துக்கு குரங்கணி தீவிரத்துக்கு வராத மோடி ராமேஸ்வரத்தில் தீர்த்தெடுக்க வராரு. ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வராரு. ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வர வழி தெரியுது, ராமேஸ்வரத்தில் தீர்த்தம் எடுக்க வழி தெரியுது, ஜக்கியை பார்த்து நக்கி பார்க்கறாங்கிறதுக்கு வழி தெரியுது. ஆனா என்னுடைய வெள்ளத்திற்கோ எங்கள் விவசாயிகளுடைய சாவுக்கோ நாங்கள் துடிக்க துடிக்க குரங்கணி தீவிரத்தில் செத்த பொழுதோ எங்களுடைய கஜா புயலுக்கோ தானே புயலுக்கோ வர்தா புயலுக்கோ நெல்லை பெருவெள்ளத்திற்கோ வரமாட்டேன் என்றால் எதற்காகடா? என்ன ஹைகோர்ட்டுக்குடா நான் உனக்கு ஓட்டு போடணும்? எதுக்கு ஓட்டு போடணும்? எதுக்கு ஓட்டு போடணும் சொல்லு. சின்னத்தை முடக்க அவ்வளவு சேட்டை, அவ்வளவு சேட்டை. அதான் ஐயா முத்துராமலிங்க சொன்னாரு, டேய் ஆரியமும் திராவிடமும் ஒண்ணு, ஒரு நாள் அவன் கைகோர்த்து நிற்பான். ரெண்டு பேரும் கைகோர்த்து கூட்டு களவாணித்தனம் பண்றான். எங்க சின்னத்தை முடக்கிறது இல்ல. என்னமோ சீமானனுக்கு கட்சி ஆரம்பிக்கும் போது விவசாய சின்னம் இருந்தாதான் நான் கட்சி ஆரம்பிக்கும் ஒத்த கால அவர் நின்ன மாதிரியும், கட்சி ஆரம்பிக்கும் முன்னாடியே விவசாய சின்னத்தை வாங்கின மாதிரியும், விவசாயி சின்னத்திற்கு வாக்கா செந்தமனன் சீமானுடைய எண்ணத்திற்கு வாக்கா என்றால் செந்தமனன் சீமானுடைய எண்ணத்திற்கு தான் வாக்கு. 32 லட்சம் மக்கள் வாக்கு போட்டது விவசாயிக்கு இல்ல, விவசாயிக்கு இல்ல. 1.1 விழுக்காடு ரெட்டம் மெழுகுவர்த்தி, 7 விழுக்காடு விவசாயி. நாளைக்கு ஒரு புதிய சின்னம் வந்தால் அதை வைத்துக் கொண்டு 15 to 18 விழுக்காடு வாக்களை கடந்து 1 கோடி வாக்களை கடந்து இந்த தேர்தலில் நாம் தமிழ்ச்சி தாண்டி ஓடும். நாம் தமிழ்ச்சி சின்ன பைய கட்சி, சீமான் கட்சி எங்க பாருங்க அந்த கட்சின்னு கேட்டான். இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியில சீட்டு கொடுக்கிறேன்னு சொல்லி 4-5 பேர் வெளியேறி பேட்டி கொடுக்கிற நிலைமைக்கு எங்க கட்சி வளர்ந்திருக்கிறது. கட்சிக்கு நிப்பாட்டுக்கு வேட்பாளருக்கு ஆள் இருக்கான்னா, வேட்பாளர் இருக்கா உங்களுக்கு, எம்பி கேண்டிடேட் இருக்கான்னா, எம்பி சீட்டு கொடுக்கலங்க, என் பொண்டாட்டிக்கு கிடைக்கலங்க, கைவிட்டுட்டாருங்க சீமானு அப்படின்னு 4-5 பேர் பேட்டி கொடுத்துட்டு இருக்கான். அதுவும் எங்க கட்சியிலிருந்து வெளியேறினவனை பேட்டி எடுத்தா தான் யூடியூப் சேனலும் தொலைக்காட்சியும் ஓடும் என்ற நிலைமையில தமிழ்நாடு அரசியல் இருக்கு. என்னைக்காவது திமுக கட்சிக்காரன் மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார். இந்த 3 ஆண்டுகள் ஆட்சியிலே ஸ்டாலின் அவர்கள் எப்படி செய்தார் தெரியுமா? நான் மட்டும் திமுக இருந்திருந்தா ஒரு நாளைக்கு 10 வீடியோ போட்டிருப்பேன். பரதேசி பேர 10 வீடியோ போட்டிருப்பேன். ஸ்டாலினுக்கு முட்டு கொடுத்தாலும் போட்டிருப்பேன். அந்த முட்டு கொடுத்து கூட போட தெரியாம என் நேரம் காலையில் எந்திரிச்ச உடனே சீமான ஒரு திட்டு, மத்தியானம் எந்திரிச்ச சீமான ஒரு திட்டு, சாயந்தரம் சீமான திட்டு ஒரு வீடியோ, நைட்டு சீமான திட்டு வீடியோ, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் காதல் படத்துல முருகன் திடுற மாதிரி சீமான் 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 சீமா. இதை தாண்டி எதுவும் கிடையாது. திமுக ஒரு 80 யூடியூப் சேனல், அதிமுக ஒரு 10 யூடியூப் சேனல், பிஜேபி ஒரு 10 யூடியூப் சேனல், முழுக்க சீமானுடைய புகைப்படத்தை தம்ப்நெயில்ல வச்சாதான் அந்த யூடியூப்பை ஓடும் என்ற நிலைமையில தமிழ்நாடு இருக்கு. நியூஸ் மீடியா எங்க கட்சியிலிருந்து யாராவது வெளியேறக்கூடாது. அவன் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சுக்கதான் வெளியேறது. இவன் போயிடுவான். நீங்க சொல்லுங்க, எதுக்காக நாம் தமிழ்ச்சி வெளியேறீங்க? சீமான் உங்களை எப்படி நடத்தினாரு? எனக்கு இங்கே சீமான் என்ன இவன் நம்ம 10 வருஷமா ஒரு 10-20 கோடி செலவு பண்ண மாதிரி கட்சியை கட்டி அப்படி கோபரமா வச்ச மாதிரி வெளியே ஒவ்வொரு கட்சியிலிருந்துமே ஒரு கட்சி வளர்ற போது வெளியேறுவான். உங்க கட்சியிலிருந்து தொடர்ச்சியா நிறைய பேர் வெளியேறாங்களாமே. இன்னைக்கு திமுகவுக்கு சேகர்பாபும் செந்தில் பாலாஜியும் ஏவா வேலுவும் ஜெகத் ரட்சகனும் KKSSRம் எல்லோரும் அதிமுக வந்தவன் தான்டா. ஒரு கட்சி வளர வருது, அந்த கட்சிக்கு 4 பேர் வருவான். நாம் தமிழ் கட்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது, எங்க கட்சியிலிருந்து 4 பேர் போறான், அவ்வளவுதான். வளருது, வளர போய்தான். ஆனா எதையாவது சொல்லி விமர்சனம் செய்யணும். திமுக ஸ்டாலினை பாராட்டி ஒருத்தன் பேசுறது இல்ல. ஏன்னா பாராட்டுறதுக்கு ஏதாவது இருந்தா தானே பேசுவான், ஏதாவது செய்யணும் பாராட்டுவான். திமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகு இப்படி பள்ளி கல்வித்துறையை இப்படி மாத்திருக்கிறோம், கல்வித்துறையை இப்படி மாத்திருக்கிறோம், சுற்றுலாத்துறையை இப்படி மாத்திருக்கிறோம், சாலை வசதிகள், கழிவறை மேம்பாடு, எல்லாருக்கும் கல்வி, எல்லாருக்கும் வேலை, வேலைக்கேற்ற ஊதியம் ஏதாவது இருக்குதா? ஆசிரியர் பெருமக்கள் போராடுறாங்க, மருத்துவர்கள் போராடுறாங்க, செவிலி தாய்மார்கள் போராடுறாங்க, மின் ஊழியர்கள் போராடுறாங்க, மாணவர்கள் போராடுறாங்க, மீனவர்கள் போராடுறாங்க. இந்த நாட்டிலே வசதி வாய்ப்போடு எவரும் இல்ல, எல்லாரும் தரையிறங்கி போராடுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி. யாராவது ஒருத்தர் நிம்மதியா சொல்லுங்க? வேலைக்கேற்ற சம்பளம் தரலன்னு சொல்லி 10 வருஷமா பென்ஷன் வரலன்னு சொல்லி கண்டக்டர் டிரைவர் மாதிரி போராடிட்டு இருக்கான். பென்ஷன் இல்லாம எங்களுக்கு ஓய்வூதியம் கிடைக்கவில்லை என்று கல்யாணம் பண்ண முடியல, ஒரு காது குத்து பண்ண முடியல, வீட்டு கடனை அடைக்க முடியல என்று அவர்கள் போராடி கொண்டிருக்காங்க. எதுவும் செய்யல. ஆனாலும் தொலைக்காட்சியை திறந்தா 38 தொகுதியில திமுக வெற்றி வாய்ப்பு, 51 விழுக்காடு திமுக வெற்றி வாய்ப்பு. திமுக 51%, அதிமுக 17%, பிஜேபி 13%, மற்றவை 19%. மற்றவையில தீய வச்சு கொடுத்த அந்த மற்றவைனா யாரு மற்றவை? திமுக சரி, அதிமுக சரி, பாஜக சரி, நாம் தமிழர் என்ற கட்சியினுடைய பேரை போறதுக்கே உனக்கு பயம் வரலனா அதுதான்டா சீமானுடைய வெற்றி. அதான் வெற்றி. மற்றவை திரைப்படங்கள்ல நெப்போலியன், நாசர்,
ரேவதி மற்றும் பலர்னு போடுவாங்க. அது மற்றும் பலர் ஒரு 10 பேர் நினைச்சுமா. இந்த மற்றும் பலர் பல படத்தில் நினைக்கிறான்ப்பா. மற்றும் பலருங்க மாதிரி இவங்க மற்றும் மற்றவை ஏன்னா நாம் தமிழர்னு போட்டா மக்களுக்கு தெரிஞ்சிருமா. நெருப்பை குப்பையை போட்டு மூட முடியாது என்று கூறிய மக்களே, நெருப்பை குப்பையை போட்டு மூடினால் அந்த குப்பை நெருப்பாக மாறும். நெருப்பு துண்டுகள் அந்த காட்டை அழிக்கும். அதே போல நாம் தமிழர் கட்சியை ரொம்ப நாளைக்கு நீ முடக்க முடியாது. நீ முடக்குவதற்கும் அடக்குவதற்கும் மடக்குவதற்கும் இது ஒன்றும் குடையல்ல. இது தமிழ் தேசிய புலிப்படை ஒரு நாள் வெல்லும் சொல்லுவாங்க. ஒரு வார்த்தை போட்டுருப்பாங்க, வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும். அது அவர் சொன்னது இல்ல, சீப்பா ஆதித்யநாத் சொன்னது. களவாணி பயிலுக்கு அம்பட்டிங்க வச்சிருக்காங்க, பூரா களவாணி கூட்டம். அதான் ஒரு எடுத்துக்க ஒரு நகைச்சுவைக்கு கிஷோர் கே சாமின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு, ஒரு ட்விட்டர்ல இருப்பாரு, அதிமுக ஆதரவாளர். அவர் போட்டிருந்தாரு, எம்ஜிஆருடைய வாட்ச் எம்ஜிஆர் செத்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கேட்டுக்கிட்டு நம்பிக்கை. நீங்க எல்லாரும் கேட்டிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. எம்ஜிஆரோட சமாதியில் எம்ஜிஆர் வாட்ச் டிக்கு டிக்குன்னு அடிக்கும்னு. ஆனா 2018 ஆகஸ்ட் 7க்கு அப்புறம் அந்த வாட்ச் அடிக்கவே இல்லை. கருணாநிதி என்னைக்கு போய் அங்க படுத்தாரோ அந்த வாட்ச் கேட்கலன்னாரு. என்ன அர்த்தம்? கருணாநிதி வாட்சை களவாண்டாருன்னு அர்த்தம். நான் சொல்லல, வழக்குகளுக்கு போட்டுருவாங்க உடனே. நான் சொல்லல, கிஷோர் கே சாமி சொன்னாரு, போய் கேட்டுக்க. அந்த அளவுக்கு திருட்டு பயிலுக. திருடுவது தெரியாம திருடுவானுங்க. மரியாதைக்குரிய அண்ணன் நாஞ்சில் சம்பத் சொன்னாரு, பசிக்கிறவன் கடலை செடியை அப்படியே புடுங்குவான், ஆனா கருணாநிதி களவாணி பைய செடி அப்படி இருக்கும், கடலையை மட்டும் புடுங்கிடுவான் அப்படின்னாரு. எப்படிப்பட்ட பசிக்கிறவன் புடுங்க தெரியும்ல, கடலை செடியை புடுங்க அப்படியே தெரிஞ்சிடும். செடி அப்படி இருக்கும், நல்லா வளர்ந்துகிட்டு இருக்கு, பூத்துருச்சு காய்ச்சிருச்சு நடப்போம் அப்படின்னு நினைச்சிருப்பான் விவசாயி. கீழே ஒண்ணு இருக்காது. ஏன்னா கருணாநிதி அந்த வழியா நடந்து போயிருப்பாரான்.